வணக்கம். இந்த வீடியோவில் வந்து கோத்தகிரிக்கு பைக் மூலமாக ட்ரிப் போன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ரூட்டுன்னா, மேட்டுப்பாளையத்துக்கு வந்து இந்த ரெகுலர் ரூட் இல்லாமல் கொஞ்சம் வில்லேஜ் சைடு உள்ளே பூந்து அது வழியாக போகணும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. அந்த நிறைய வாழைத்தோட்டங்கள், தென்னை மரங்கள்லாம் அந்த மேட்டுப்பாளையம் ஏரியாவில் ரொம்ப அழகாக இருக்கும். ஏகப்பட்ட வாழை மரங்கள் அதெல்லாம் இருந்தது. ரெகுலராக வந்து அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம் இந்த ரூட்டு இல்லாமல் அவினாசியிலேருந்து கொஞ்சம் உள்ளே பூந்து அது வழியாக போகணும். போயிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து 2 ரூட் இருக்குது ஊட்டி போக. ஸோ வந்து ஊட்டிக்கு மெயின் ரோடு ஊட்டி ஒரு ரூட்டு, இன்னொன்று வந்து கோத்தகிரி. நாங்கள் வந்து கோத்தகிரி போகிற வழியில் சூஸ் பண்ணி போனோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக, ரோடும் நல்லா இருந்தது. போகிறது பார்த்திங்கன்னா இ பாஸ் எடுக்கணும். அங்கே செக் போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இ பாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த ஸ்பாட்லேயே வந்து வெப்சைட்டில் வந்து இ பாஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வண்டி நம்பர்லாம் கொடுத்து புக் பண்ணிக்கிட்டோம். அவர் இ பாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி போனோம். இந்த கோத்தகிரி ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த வேளாண்மை கல்லூரிலாம் இருக்குது. வனக்கல்லூரி, அப்புறம் அந்த வேளாண்மை கல்லூரி இதெல்லாம் வந்து அந்த ரூட்டில் வரும். வந்து கோத்தகிரி ரூட்டு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஊட்டி போகிற வழி பார்த்திங்கன்னா, நான் ரெகுலர் ஊட்டி போகிற வழி பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அப்புறம் மலையை வரும். ஆனால் வந்து கோத்தகிரி ரூட்டில் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து டக்குன்னு அந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த வழியே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பனி இது எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருந்தது. ரொம்ப இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அதிக வாகனங்கள் நெரிசல் இல்லாமல். ரோடு அகலம் கம்மி தான். அந்த ஊட்டி ரோடு கொஞ்சம் அகலம் அதிகம், ஆனால் அந்தளவுக்கு அதிகமாக வாகனமும் போகும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அந்த டிராஃபிக் ஃப்ரீயாக போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கோத்தகிரி ரூட்டில் போகலாம். நம்ம ரொம்ப அழகாக இருக்கும், அமைதியாகவும் இருந்தது. அதே மாதிரி மேட்டுப்பாளையம் தாண்டிட்டு நீங்கள் கோத்தகிரி ரூட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டருக்கு இடையில எந்த கடையுமே இருக்காது. ஊட்டிக்கு ரூட்டில் போகும்போது கூட இடையில அங்கங்கே கடை வரும். ஆனால் கோத்தகிரி ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 கிலோமீட்டருக்கு எந்த கடையும் வராது. இடையில ஒரு 2 சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் வேணால் வரும். அதை பார்த்துட்டு அப்புறம் போகும்போது ஒரு 20 கிலோமீட்டர் போனால் தான் வந்து ஒரு கோயில் வரும். அந்த கோயிலில் தான் வந்து டீ கடை. பாதி மலையிலேருந்து பாருங்கள் கீழே வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. சுற்றி வந்து எல்லாமே நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. தூரத்தில் பார்த்தோம்னா கோயம்புத்தூர், அந்த அன்னூர் அந்த ஏரியாலாம் தெரிஞ்சுது. ரொம்ப ஒரு அமைதியான ரூட்டு. ஒரு 1.5 மணி நேரத்தில் மேலேயே போயிடலாம், கோத்தகிரி ரீச் பண்ணிடலாம். பைக்கில் போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். போகிற வழியெல்லாம் குரங்குகள் அந்த மாதிரி தான் இருந்தது. அதிகப்படியான வாகனங்களுமே இருக்காது. ஒரு அளவான வாகன நெரிசல் தான். நாங்கள் சும்மா அப்படியே போயிட்டு கோத்தகிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில பிளேசஸ் இருக்குது. கேத்ரின் ஃபால்ஸு, அப்புறம் இன்னும் சில பிளேசஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு கோத்தகிரி ரூட்டில். அதெல்லாம் பார்த்துட்டு மேலே போயிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோத்தகிரியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டு கிடைக்கும் வரும். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டை வந்து தனியாகவே ஒரு வீடியோவை போடுறேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மா பங்களா அதெல்லாம் பார்க்க ரொம்ப பயங்கர கிராண்டாக இருந்தது. அப்படியே கோத்தகிரியிலேருந்து அப்படியே ஊட்டிக்கு நம்ம ரூட் எடுத்து போனோம்னா அந்த போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். நிறைய மலை கிராமங்கள் வரும். அப்புறம் வந்து அந்த பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வழி ஃபுல்லாகவே ரொம்ப பசுமையாக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டீ ஸ்டாலு. இந்த கோத்தகிரி ரூட்டில் வந்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒரு டீ ஸ்டால் இருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் தான் ஃபஸ்ட்டு டீ ஸ்டாலு. மொபைல் சிக்னல் கொஞ்சம் கிடைக்கும். இடையில கொஞ்சம் இடத்துல வந்து சரியாக கிடைக்கல. இந்த இடத்துல கொஞ்சம் கிடச்சிது. பனியும் அதிகமாக இருக்கும். நிறைய வண்டிகள்லாம் நிறுத்தி இங்கே டீ குடிச்சிட்டு பஜ்ஜி அதெல்லாம் இருந்தது. மிஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. காலையில் ஒரு 8 மணிக்கு போனோம். அவ்வளோ பனி. அந்த கோயில் பக்கத்தில் வந்து நம்ம
உட்காந்து டீ குடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான அந்த இது இருக்குது. கீழே பக்கத்துலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்தோம்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு, அதையும் பார்த்துட்டு நிறைய குரங்குலாம் இருக்கும். ஏகப்பட்ட சேட்டை குரங்குகள் எல்லாம் பார்த்துட்டு வரவங்களாம் குரங்குகள்லாம் நல்லா இது ஸ்நாக்ஸ் போடுறாங்க. போடலான்னு பிடிங்கி சாப்பிட்றது. 2 பிஸ்கெட்டு. அங்கேருந்து கிளம்புனோம்னா மறுபடியும் ஒரு 6-7 கிலோமீட்டர் போனால் ஊர் வர ஆரம்பிச்சிடும். இந்த மலை கிராமங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். வழியில் வந்து இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். செக்கிங்லாம் எதுவும் பெருசாக பண்ணலை. கார்லாம் செக் பண்ணாங்க, 2 வீலர்லாம் எதுவும் பண்ணலை. அந்த செக் போஸ்ட் தாண்டணும்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில அங்கங்கே கடைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து இந்த மரத்தெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக பூ பூத்துருந்தது. அந்த மரத்து பேர் தெரியல, ஆனால் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த கோத்தகிரி ரூட்டில் ஒரு ஃபேமஸான வீடு. ஒரு சின்ன வீட்டு மேலே வந்து ஒரு அழகான அந்த பூச்செடி பூத்துருக்கும். இது வந்து கோத்தகிரி வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப ஒரு அழகான பிளேஸு. அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு வீடு, அது மேலே வந்து அந்த ஒரு பூச்செடி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வீடு. நாங்களும் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பக்கத்துலலாம் அந்த கிராமங்கள்லாம் இருந்தது, அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடு அந்த பூ வந்து இன்னுமே நிறையா பூத்துருக்கும். லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதெல்லாம் ஃபுல்லாக கவராக இருந்துச்சு. அந்த பூ வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது, லைட்டாக தான் இருந்தது. ஆனால் அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடு வந்து இந்த ரூட்டில் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க. எங்கேயுமே வந்து எந்த ஒரு குண்டு குழி எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தண்ணி சுனைகள்லாம் வரும். அங்கே வந்து நம்ம கை கால் மூஞ்செல்லாம் வேணால் கழுவிக்கலாம். நிறைய இந்த லாரியில் வரவங்களாம் இங்கே நிப்பாட்டிட்டு அவங்க வண்டியெலாம் கழுவிட்டு போகிறாங்க. பின்னாடிலாம் கூட பாருங்கள், ஒரு வேன் வந்து நிப்பாட்டி டிரைவர் எல்லாம் வண்டி கழுவிட்டு இருந்தார். கை கால் மூஞ்சி கழுவிக்கலாம். வேணாம், வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது. குடிக்கலாம் முடியாது, நம்ம கை கால் கழிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மிஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குளிரும் வந்து ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப நல்லா கரெக்டாக இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியான ரூட்டு இது. போயிட்டு நம்ம யூஸ்வலாகவே ரெகுலரான அந்த ஊருக்குள்ளேயே பார்க்காம கொஞ்சம் அவுட்ரு போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஊட்டி போவோம், கோத்தகிரி பக்கத்தில் இருக்கிற 2-3 ஸ்பாட் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க மேக்ஸிமம். ஆனால் வந்து உள்ளே போக போக டீப்பாக போக போக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த வழியில் போனாலே நல்லாயிருக்கும். இப்போ கோத்தகிரியிலேருந்து ஊட்டி, குன்னூர் அந்த ரூட்டில் போனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெலிங்டன்லாம் அந்த இராணுவ மையெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. கொடநாடு வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதில் வந்து சும்மா பைக்கில் மேலே போகிறது மட்டும் இருக்கும். ஊட்டி ரூட்டில் வந்து நிறைய வேலை நடந்துகிட்ருக்குங்க. எல்லாம் வந்து அங்கங்கேயும் வந்து இந்த ரோடு பேட்ச் ஒர்க்கு, அப்புறம் சைடில் வந்து அந்த தடுப்பு சுவர் அதெல்லாம் கட்டுற பேட்ச் ஒர்க்கு நிறைய போயிட்டுருக்கு. அதனால் அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து ரிட்டன் வரும்போது நாங்கள் ஊட்டி ரூட்டில் வந்தோம். அதில் வந்து ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க்ஸு. ஆனால் இங்கே இந்த ரூட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு ரெடியாக தான் இருந்தது. சீக்கிரமாகவும் நம்ம மேலே ரீச் பண்ணிடலாம் கோத்தகிரியை. நம்ம யூஸ்வலாக போகிறத விட இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமே ரீச் பண்ணலாம். ஏன்னா வந்து அவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கேத்ரின் ஃபால்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் இருக்குது. ஸோ கோத்தகிரி போனீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபால்ஸ் பாருங்கள். கொடநாடு வியூ பாயிண்ட் மறக்காமல் பாருங்கள். அப்புறம் ஒரு டெம்பிள் இருக்கும். இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த தோடர்களோட டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிள் வந்து ஒரு சின்ன கோயில். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பழமையான கோயிலாம். ஒரு சின்னதாக வந்து அவ்வளோ அழகாக. இந்த பள்ளத்தாக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தாக்கு குளங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போய் விசிட் அடிக்கணும்னு கூட இல்லைங்க, அப்படியே அந்த ரோட்டில் மெதுவாக போய்ட்டு இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுற்றி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமை.
நம்ம சாக்லேட்ஸு, அப்புறம் இந்த ஊட்டி வர்க்கி, அதெல்லாம் நிறைய கடைகள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு பார்த்தான எக்ஸ்பீரியன்ஸு போடுறேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.